கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 183வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போல உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இதனால் நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றார். அய்யாமும் மஅதூதாத், அது நோன்பு வைக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், எனினும் அதிலே நோன்பு வைக்க இயலாதவர்கள் ஏழைகளுக்கான ஃபித்யாவை வழங்கிவிட வேண்டும். ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைருல் லஹு, இன்னும் அதைவிட இன்னும் அதிகமாக வழங்கினாலும் அது அவர்களுக்கு மிகச் சிறந்ததே. வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், எனினும் அவர்கள் நோன்பு நோற்பதே அவர்களுக்கு மிகச் சிறந்தது. அதாவது ஃபித்யாவை வழங்குவதை விட, குற்றப்பரிகாரத்தை கொடுப்பதை விட, நஷ்ட ஈடாக கொடுத்து நோன்பிலிருந்து விலக்கு பெறுவதை விட அவர்கள் அறிந்திருந்தால் நோன்பு நோற்பதே அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதையும் தாண்டி நோன்பு நோற்க இயலாதவர்கள் மட்டுமே ஃபித்யாவை வழங்கிவிட வேண்டும் என்று அடுத்த வசனம் நமக்கு கூறுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வேத வசனங்கள் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால்தான் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்றும் சொல்லுகிறான். 185வது வசனம். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதே எதற்காக வேண்டும் சொன்னால், இந்த குர்ஆனுடைய கண்ணியத்தை மக்கள் விளங்கி அந்த குர்ஆனை அவர்கள் இரவிலே ஓதி நின்று வணங்க வேண்டும் என்பதற்கும், பகலிலே அந்த மாதத்தை அவர்கள் நோன்பில் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை இறக்கி அருளான் என்பதை பற்றியும் அல்லாஹ் மேற்கண்ட வசனத்திலே நம்மிடத்திலே எடுத்துரைக்கின்றான். 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் குர்ஆன் ஷரீஃப் இறக்கி அருளப்பட்டது. என்ன காரணம் என்று சொன்னால், வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்கள் எது நேர்வழி என்று தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியே இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் இறக்கி அருளோம் என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸ்மு, எனவே அவர்கள் அந்த மாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும். முந்தைய வசனத்திற்கு இது மாற்று வசனம். இது முந்தைய வசனம் என்ன சொன்னது, நீங்கள் நோன்பு வைக்க, அந்த வசனத்துடைய நேரடி கருத்து இப்படிதான், நோன்பு நோற்க சக்தி பெற்று இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபித்யாவை கொடுத்துட்டு நீங்க அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று முதலாவது வசனம் இறங்கியது. உண்மைதான். அதான் யுதீகுனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன் என்பது அல்லாஹ்வுடைய அந்த வசனம். நோன்பு நோற்பதற்கு சக்தி இருக்குது, ஆனா இல்ல நோன்புவதற்கு விருப்பம் இல்ல, ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்க அதிலிருந்து வெளியேறி நீங்க விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அடுத்தபடியாக இல்ல அதை விட சிறந்து நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு அதை விட சிறந்தது என்று அடுத்த சொற்றொடர் வந்தது. வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இதெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதக்கூடிய செய்திகள், சொல்லக்கூடிய செய்திகள். அடுத்தபடியாக அடுத்த வசனம் பார்த்துட்டா, அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தாலே நீங்க என்ன செய்ய வேண்டும், ஃபல்யஸ்முஹு, நீங்கள் நோன்பு நோற்றுவிட வேண்டும். அடுத்தபடியாக சில விதிவிலக்கு தான் தரப்பட்டது. வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇதத்து மின் அய்யாமின் உஹர், வமன் கான மரீதன், அவர் அந்த மாதத்தில் நோன்பாளியாக இருந்தார், அவ் அலா ஸஃபரின், பிரயாணியாக இருந்தார், ஃபஇதத்து மின் அய்யாமின் உஹர், அந்த மாதத்தை அடுத்து வரக்கூடிய மாதத்தில் அவர்கள் எண்ணி எத்தனை நோன்புகளை அவர்கள் விட்டார்களோ அந்த நோன்பை மறுபடியும் அவர்கள் நிறைவு செய்துவிட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான்,
யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை, எளிதைத்தான் நாடுகிறான் என்று இதிலிருந்து நான் விளங்கிக்கணும். தெளிவான வசனம். அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை நாடல, நம்ம கஷ்டப்படுத்தி நம்மளை பட்டினியா போட்டு நம்மளை பகலெல்லாம் தாகிக்க விட்டு பசியோடு இருக்க வைத்து விட்டு அல்லாஹ் என்ன லாபத்தை சம்பாதிச்சிட போறான்? அல்லாஹ்வுக்கு இருந்து என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால் இல்லை, உங்களுக்குத்தான் அதில் மிக நிறைந்த நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். நமக்கு தான் நன்மை இருக்குது. இன்னைக்கு எல்லாம் நம்ம வருத்தப்படுறோம், ஒரு காலத்துல தெரியாம நோன்பை விட்டுட்டோமே. எத்தனை வயசுல என்ன பொறுத்த வரைக்கும் 10 வயசு நான் நோன்பு நோட்டுறேன். அப்ப 10 வயசுல நோன்பு நோக்கின்ற பொழுது எல்லாமே எளிவா கரெக்டா தான் இருந்துச்சு. நோன்பு நேரக்கிறது, நோன்பு திறக்கிற நேரத்துல மட்டும் குளிக்கும் போது தண்ணியை சேர்த்து குடிச்சிட்டு போயிடுறது. இன்னைக்கு அதை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு நம்ம விபரம் அறிந்த வரை அல்லாஹ்வுடையதனால நோன்பை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த 10 வயசுல 10 வயசுல 8 வயசு நடந்த ஒரு சம்பவம், இது எனக்கு நடந்த சம்பவம். அது இன்னைக்கு அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த 10 வயசு காலத்துல தெரியாம குளிக்கும் போது தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தம் ஏற்படுது. அந்த விடுபட்ட நோன்பை எப்படியெல்லாம் நம்ம கலா செய்ய முடியும், எப்படியெல்லாம் நம்ம எப்படி தொடர முடியும் என்பதாக ரொம்ப வருத்தம் அடைகிறோம். ஏன்னா அந்த நோன்பில் அல்லாஹ் அவ்வளவு மிகப்பெரிய விஷயங்களை மறைத்து 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 இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சன்மானங்களை தருவதற்கு அல்லாஹ் தஆலா தயாரா இருக்கிறான். மிகப்பெரிய சன்மானங்கள் நோன்பில இருக்கிறது. விளங்கிக் கொள்ளாதனால என்ன செய்யறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக நோன்பை விட்டு விடுகிறோம். அல்லது பரம்பரையாக ஒரு குடும்பத்தில் நோன்பை நோற்பதற்கு பழக்கமே இல்லைங்க, நோன்பு கஞ்சி மட்டும் தான் நாங்க குடிப்போம் அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. நோன்பு நோக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, வேணா நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது அரிசி மூட்டை ஒண்ணு வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சில பழக்கவழங்கள் இருக்கிறார்களா என்று ஐயம் கொள்ள செய்யக்கூடிய சில செய்திகளை நிறைய நம்ம பார்க்கிறோம். எனவே நிச்சயமா அல்லாஹ் தஆலா நமக்கு கஷ்டத்தை நாடவே இல்லை. இந்த நோன்பின் மூலமா அல்லாஹ் நமக்கு எந்த கஷ்டத்தையும் விரும்பவில்லை. நான் பட்டினியாக கிடப்பதிலே தாகமாக இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. இதுவெல்லாம் நமக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நோன்பை ரஹ்மத் என்பதாக சொல்ல வேண்டும். நோன்பு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. வியாதியாக பட்னியா கிடக்கிறான், நோயில படுத்து பட்னியா கிடக்கிறான். அதனால சொல்லுவாங்க, நோயினால் மெலிவதை விட நோன்பினால் மெலிவது மிகச் சிறந்தது. நீங்க நோய் வந்து படுத்து இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கின்ற பொழுது நோன்பை நோற்றிருக்கலாம் அதுக்கு என்பதாக என்ன தோன்றும். ஒரு பெரியார் இருந்தாங்களா, சுமார் 40 வருடங்களாக அந்த குடும்பத்துக்கு தெரியாமலேயே நோன்பு நோற்பவர்களாக இருந்தாங்க. குடும்பத்துக்கே தெரியாத நோன்பு வச்சிருக்காங்க 40 வருஷமா. ஏன்னா இயல்பு அப்படிதான், பகலெல்லாம் அவர்கள் உண்ணுவதில்லை பருகுவதில்லை, இப்படிதான் ஒரு பழக்கம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு விட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர் நோன்பு நோட்டு இருந்திருக்கிறார். ஏன்? அதிலிருந்து இருக்கக்கூடிய லைக், அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், அதிலிருந்து இருக்கக்கூடிய பெறப்படக்கூடிய தக்குவா இறையச்சம் தான் மிக முக்கியம். அல்லாஹ் அந்த வசனத்தை துவக்கத்தை நான் ஓதி காட்டினோம். 2வது அத்தியாயம் 183வது வசனம். இதனால நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன பயனை அளிக்கிறான், என்ன பயன் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம். எல்லாத்துக்கும் தான் இறையச்சம் இருக்குது. நாம் அணியக்கூடிய ஆடையிலும் கூட இறையச்சம் இருக்கிறது. லிபாசு தக்வா என்று அல்லாஹ் சொல்றான். நாம் அணியக்கூடிய ஆடையில கூட லிபாசு தக்வா, தக்வாவுடைய ஆடை என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல உண்ணக்கூடிய உணவு வத்தஸவ்வது கைர ஸாதி தக்வா, உண்ணக்கூடிய உணவிலும் தக்வா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், வத்தஸவ்வது ஃபைன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் கட்டுச்சாதத்தை நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது கட்டிக்கொள்ளுங்கள். அதில் மிகச் சிறந்த கட்டுச்சாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா தக்வா என்று சொல்லுவது கட்டுச்சாதம் என்று உணவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய உடலிலும் நம்முடைய உணவிலும் நம்முடைய உடையிலும் தக்வா இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய செய்தி. உடலிலே நமக்கு தக்வா இருக்கிறது, உள்ளத்திலே தக்வா இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நோன்பு. தொழுகை, ஜகாத், ஹஜ், இந்த 3 வணக்கங்களிலுமே எந்த விதத்திலும் மறைமுகமாக செய்ய முடியாத ஒரு வணக்கங்கள். இந்த 3 வணக்கங்கள் நீங்க பாருங்களேன், மறைமுகமாக செய்யவே முடியாது.
தொழுகை பப்ளிக்ல தான், பள்ளிவாசல தான் தொழுவணும். ஃபர்லான தொழுகை பள்ளிவாசல இமாம் ஜமாத்துல தான் தொழ வேண்டும். இவர் தொழுகையாளி என்று வெளிப்படையாக தெளிவாக தெரிந்துவிடும். ஜகாத் நாம் கண்டிப்பாக அதனை கொடுத்தே ஆக வேண்டும். அதனை இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இன்னொரு மனிதனுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அவருக்கு தெரிஞ்சிடும் இவர் ஜகாத்து தான் நம்மளுக்கு கொடுக்கிறாரு என்பதாக தெரியணும். அல்லது ஒரு பொருளை கொடுக்கணும், அவருக்கு தெரியும் இவர் இன்னார்ந்து நான் பெற்றேன் என்று தெரியும். இதிலும் வெளிப்படத்தன்மை வந்துவிட்டது. ஹஜ் பாஸ்போர்ட் இல்லாம, விசா அடிக்காம, ஒரு அரசாங்கத்தையோ ஒரு தனிப்பட்ட முறையில் கம்பெனியோ அணுகாம, அதற்கு நல பயிற்சிகளை பெற்று, அதற்காக வேண்டி விளம்பரங்களை செய்து, அதற்காக வேண்டி குறைஞ்சபட்சம் நம்முடைய உறவினர்களையாவது சொல்லி நான் அந்த பயணத்தை புறப்படுகிறோம். இது வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு அமல். இதிலும் மறைமுகம் கிடையாது. மறைமுகமாக செய்யவும் முடியாது. மறைமுகமாக செய்யவும் முடியாது. எனவே எல்லா அமல்களிலும் வெளிப்படைத்தன்மை நிச்சயமாக இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது வெளிப்படைத்தன்மையோட தான் செஞ்சிடணும். ஆனால் ஒரே ஒரு அமல் மட்டும் இருக்குது. அந்த அமலுக்கு வெளிப்படைத்தன்மை தேவையே இல்லை. அந்த அமலுக்கு வெளிப்படைத்தன்மை தேவையே இல்லை. யாருக்கும் தெரியாது. அதுதான் நோன்பு. அதற்கு பேர் தான் தக்வா. அதற்கு பேர் தான் தக்வா. நாம் நோன்பு நோற்றிருப்பதாக பிற இடத்திலே சொல்லலாம். நாம் நோன்பு நோற்பதாக சஹருக்கு உண்ணலாம். நாம் நோன்பு திறக்கிறோம் என்று மக்களுக்கு மத்தியிலே நாம் நோன்பு திறக்கலாம். ஆனால் நான் நோன்பா இல்லையா என்பது எனக்கு மட்டுமே தெரியும். யாருக்கும் தெரியாம தண்ணி குடிச்சிட்டு போயிட்டான்னா யாருக்கு தெரியும் போது? எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அடுத்தபடியாக யாருக்கு தெரியும்? இந்த அமல் யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். எனக்கும் அல்லாஹுக்கான ஒரே தொடர்பு நோன்பு மட்டும்தான் இருக்குது. வேற எதுலையும் கிடையாது. எந்த அமலிலையும் கிடையாது. ஹஜ்ஜில கிடையாது, ஜகாத்துல கிடையாது, தொழுகையில கிடையாது. ஒரே ஒரு அமலிலே அல்லாஹுக்கு எனக்குமான ஒரு தொடர்பு, அதுதான் நோன்பு. அதுதான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகிய வார்த்தையில சொல்கிறார்கள், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு இல்லா ஸியாம். குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு. ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்கானது. அது அவனுக்கானது. தொழுகிறானா அது அவனுக்கானது. ஜகாத்தை கொடுக்கின்றானா அது அவனுக்கானது. ஹஜ்ஜை செய்கின்றானா அது அவனுக்கானது. கலிமா என்பது ஈமான் கொண்டிருக்கிறோம். முதலாவது கடமை ஈமான் கொண்டுதான் இந்த அமல்கள் எல்லாம் சாத்தியம். இல்லைன்னா சாத்தியம் கிடையாது. ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறாருங்க, அவரும் நாங்க நோன்பு நோக்கிறோம்னு சொல்றாரு. அதனால அமல் உண்டா, நன்மை உண்டானா கிடையாது. ஏன்னா ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இந்த கட்டளை கிடையாது, இந்த சட்டம் கிடையாது. ஈமான் கொள்ளாதவர்கள் இந்த சட்டம் எதுவுமே கிடையாது. நானும் நோன்பு நோக்கமே திரும்பி சொல்லுவாங்க. ஆனா அதனால என்ன ஃபாயிதா, நன்மை இருக்குதா? இல்லை. உடல் ரீதியான உலக ரீதியான பயன்கள் இருக்கலாம். உடல் ரீதியான உலகத்தி ரீதியான பயன்கள் அவருக்கு இருக்கலாம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நன்மை இருக்குமா என்று சொன்னால் கிடையாது. ஏன் அவர் ஈமான் கொள்ளவில்லை? ஈமான் கொள்ளலுக்கு தான் இந்த சட்டம் எல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு. எல்லா அமல்களும், அவன் செய்யக்கூடிய அமல்கள் அவனுக்கானது, அவனுக்குரியது. தொழுகிறான் அவனுக்கு நன்மை, ஜகாத்து கொடுக்கிறான் அது அவனுக்கு நன்மை, ஹஜ் செய்கிறான் அது அவனுக்கு நன்மை. ஆனா அல்லாஹ் சொல்கிறான் தெளிவான செய்தி, இல்ல சியாம், நோன்பை தவிர. நோன்பை தவிர அல்லாஹ் சொல்கிறான் ஃபஇன்னஹு லி. அந்த நோன்பு எனக்காக வேண்டி மட்டுமே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நோன்பு ஃபஇன்னஹு லி, எனக்காக வேண்டி மட்டும்தான் அது அந்த அடியான் நோக்கிறான். ஏன்னா எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் அவன் நோன்பாளியா இல்லையா என்று தெரியும். உண்மைதான் இது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலமெல்லாம் நோன்பு திறக்கக்கூடிய, காலமெல்லாம் சஹருடைய உணவை உண்ணக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நோன்பாளிகள் கிடையாது. சஹருக்கு எல்லாரும் சாப்பிடுறாங்க, நாமளும் சாப்பிடுறோம். அதுக்கு பிறகு பகல்ல யாரும் வீட்டுல சாப்பாடு கொடுக்கறதுனால சஹர்லயே சாப்பிடுறேன். நோன்பு திறக்கும் போது நோன்பு கொஞ்சம் இலவசமா கிடைக்குது, அதனால நான் குடிச்சிடுறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கிடைக்குது, நிறைய சாப்பிடுறேன். ஆனா நோன்பாளி கிடையாது. நான் நோன்பாளி இல்லை.
இது அவனுக்கு தான் தெரியும், அந்த மனிதருக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நோன்பாளி உண்மையிலே நோன்பு நோற்று இருந்தால் அது எனக்கானது. அந்த நோன்பாளிக்கு நானே கூலியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நோன்பாளிக்கு நானே நேரடியாக கூலியை கொடுக்கிறேன். மற்ற அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பற்றி எத்தனிக்கிறான், ஏவுகிறான். இந்த அடியான் இந்த அமலை செஞ்சுட்டான், இவ்வளவு நன்மை எழுது. இந்த அடியான் இத்தனை வக்த் தொழுதிருக்கான், இவ்வளவு நன்மை எழுதுங்கள். இந்த அடியான் இந்த நன்மையை செய்து கொண்டே இருக்கிறான், இவருக்கு இத்தனை நன்மை எழுதுங்கள் என்று அடியானுடைய வணக்கங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அவங்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றது இல்ல, எழுத சொன்னா எழுதிக்கிட்டே இருக்கும், அது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நோன்பாளிக்கும் கூலியை கூட அல்லாஹ் தஆலா நானே கொடுக்கிறேன், நானே கொடுக்கின்றேன். இன்னொரு அதனுடைய முஹத்தீஸின் விளக்கம் எழுதுகிறார்கள், வானா உஜ்ஸா பிஹி, நானே கூலியாக விடுகிறேன். நோன்பாளிக்கு அவனுக்கு கூலி எது? நான் தான் அவனுக்கு கூலி, நானே கொடுக்கிறேன் என்பதை விட நானே அவனுக்கு கூலியாக. ஏன்னா நோன்பு யாருடைய பண்பு? தொழுகை அல்லாஹ்வுடைய பண்பா? அல்லாஹ் தொழுகிறானா? ஜகாத் யாருடைய பண்பு? அல்லாஹ் ஜகாத் கொடுக்கிறானா? அல்லாஹ் தஆலா வாரி வழங்கக்கூடியவன், அவன் தான் உலகத்துக்கு அதிபதி, இருலகத்திற்கும் அதிபதி, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி. அவன் ஜகாத்துக்கு ஏதாவது விதி இருக்குதா? இல்ல. ஹஜ் அல்லாஹ் தஆலா கடமையாக்கிட்டான், அல்லாஹ் ஹஜ்ஜா செய்யறான் இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? வசித்து இருக்கிறான். அல்லாஹ் தஆலா உண்ணுவதில்லை, பருகுவதில்லை. அல்லாஹ் தஆலா உண்ணுவது கிடையாது, பருகுவது கிடையாது, இச்சைகளை பூர்த்தி செய்வதே கிடையாது. அல்லாஹ்வுக்கு இச்சை இல்லை, அல்லாஹ்வுக்கு உண்ணுதல் இல்லை, அல்லாஹ்வுக்கு பருகுதல் இல்லை, அல்லாஹ்வுக்கு எதையும் இங்கே படையல் போடுவதும் கிடையாது, படையலும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சமர்ப்பிப்பதும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது சமர்ப்பிக்குமா? ஏதாவது சாப்பாடு வச்சு அல்லாஹ்வுக்கு உனக்காண்டி எடுத்துக்கன்னு சொல்றோமா? இல்ல. அல்லாஹ்வுக்கு உருவமும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு இணை துணை இல்லாதவன் தான் நம்முடைய ரப்பு. அவனுக்கு இணையும் கிடையாது, துணையும் கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். அவன் ஒருவன், அவன் எதையும் எதற்கும் தேவையற்றவன். கணவனோ மனைவியோ குடும்பமோ கோத்திரமோ, அவனுக்கு இணையோ துணையோ பக்கபலமோ முன்னாலோ பின்னாலோ கீழோ மேலோ எதுவும் அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. லம் யலீது வலம் யூலத், அவன் பிறப்படவும் இல்லை பிறக்கவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக யாதுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் உண்ணுவதில்லை, பருகுவதில்லை. இது அல்லாஹுடைய பண்பு. எனவே அடியான் அல்லாஹுடைய பண்பை கொண்டிருப்பதினால் அல்லாஹ் உண்ணாமல் இருக்கிறான், பருகாமல் இருக்கிறான், அடியார்களை ஏவி இருக்கிறான். எனவே நாம் உண்ணாமல் பருகாமலும் இச்சையை தீர்க்காமல் இருக்கிறோம் என்கிற பொழுது இதற்கான கூலி என்னவென்று கேட்டீங்கன்னா லஅல்லகும் தத்தகுன், இதுதான் தக்வா. தக்வா என்பது வெளிப்படையாக இருக்கும், ஆனால் தக்வா என்பது அந்தரத்தில் இருக்கக்கூடிய தக்வாவுக்கு மிகப்பெரிய மதிப்பு நிச்சயமாக இருக்கிறது. என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பின் மூலமாக அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். நோன்பாளிக்கு என்று தனி ஒரு சொர்க்கமே இருக்கிறது, சொர்க்கத்துடைய வாசலே இருக்கிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். நோன்பாளிக்கு சொர்க்கத்துடைய ஒரு வாசலே காத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். பாபுர் ரய்யான், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு அர்-ரய்யான் யதுகுலு மின்ஹு ஸாயிமூன் யகூமுல் கியாமா லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும் யுகாலு அய்யுன ஸாயிமூன் ஃபயகூமூன் லா யதுகுலு மின்ஹு அஹது கைரிஹிம் ஃபைதா தഖலு அக்லக் ஃபலம் யதுகுலு மின்ஹு அஹது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு வாசலிலிருந்து ஒரு மனிதர்கள் கூப்பிடப்படுவார்கள். அய்யுஹ ஸாயிமூன், ஓ நோன்பாளிகள் என்பதாக கூப்பிடப்படுவார்கள். அப்பொழுது நோன்பாளிகள் எல்லாம் எழுந்திருப்பாங்களாம். நோன்பாளிகள் எல்லாம் எழுந்திருந்த உடனே எல்லோருமே அந்த பாபுர் ரய்யான் வழியாக உள்ளே நுழைவார்கள். உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு அந்த கதவு மூடப்பட்டு விடும். அதற்கு பிறகு யாருமே உள்ளார அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது. அந்த வாசலில் யார் நுழைந்தார்களோ அந்த பாபுர் ரய்யான் வழியாக யார் உள்ளே நுழைந்து விட்டாலும் கதவு மூடப்படும். அவர்களுக்கு தாழிப்பது என்பது அதற்கு பிறகு இருக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவேதான்
நோன்பாளி தக்குவாவை பெற்றிருக்க வேண்டும். அந்த தக்குவாவுடைய நோன்புக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த நோன்பாளிக்கு என்று தனி வாசல் இருக்குது, எல்லாருக்கும் வாசல் இருக்குது. பாபு சதக்கா இருக்குது, சதக்கா செய்த தர்மவான்களுக்கு அல்லாஹ் தனி வாசல வச்சிருக்கிறான். அதே போல பாபுல் சலாவிற்கு தொழுகைக்கான தொழுகை வாசலும் இருக்கிறது. ஆனா இதற்கு என்ன சிறப்புன்னா, இதுல உள்ளே நுழைபவர்களுக்கு அதற்கு பிறகு தாகம் என்பது ஏற்படாது. மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, பசிக்குது, நேரத்துக்கு பசிக்குது, சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும், சாப்பிடலன்னா பல்வேறு வியாதிகளுக்கு ஆளாயிடுவான். அல்லது தண்ணியாவது குடிச்சிடணும், இல்லைன்னு சொன்னா அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து குறைந்து விடும், மரணம் அளவுக்கு அவன் போயிடுறான். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய வாசல் நுழைபவர்களுக்கு அந்த இன்ன திட்டமே இல்லாமல் பண்ணிடுறான். அந்த திட்டமே, அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது அவனுக்கு. இவன் பசிக்காதனால, சாப்பிடாதனால, இவன் குடிக்காதனால எதுவும் ஆயிடாதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா முத்திரை போட்டு விடுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த நோன்பாளிக்கு தக்வாவின் மூலமாக பெறப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, தக்வாவை நீங்கள் கை கொள்ளுங்கள். அந்த தக்வாவின் மூலமாக நீங்கள் நோன்பை நிச்சயமாக நோற்பீர்கள் என்று சொன்னால் தக்வா அதிகரிக்கும், இறையச்சம் அதிகரிக்கும். பாவங்கள் செய்வதற்கு அவன் பயப்படுவான், கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு அவன் பயப்படுவான், தீய வார்த்தைகள் பேசுவதற்கு பயப்படுவான். நபிகள் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்புகள் இருக்கிறது இது நமக்கு ஒரு கேடயம் போன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், எனவே அவன் முட்டாள்தனமான செயல்களிலும் எதுவும் ஈடுபடக்கூடாது. யாரேனும் சண்டைக்கு அழைத்தால் கூட சண்டைக்கு செல்லக்கூடாது. வாடா பாத்துருவான், நீயா நான் பாத்துருவோண்டா, என்னதான் நடக்கணும் பாத்துருவோண்டா அப்படின்னு சொன்னாலும் கூட, வேண்டுமென்றே வம்புக்கு எடுத்தால் கூட சொல்லவான், இன்னி சாயிமுன் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று அதில் விலகிக் கொள்வானா. நம்ம எப்படா சண்டை வரும்னு பார்த்தா சரி எஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நிலைமை இருக்குது. ஆனா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வாறு சண்டைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, சண்டை தானாக வெம்பெடுக்கப்பட்டாலும் கூட, இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் விலகி விடுவான். அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கேடயம். அதனால்தான் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கேடயம் அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பானது ஒரு கேடயமாக இருக்கிறது. எனவேதான் நோன்பாளிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்த வண்ணமா அந்த ஒரு மாதத்தை பின்பற்றி நடந்து கொண்டார்களே, ஆனால் எஞ்சிய 11 மாதங்களும் தக்வாவுடைய அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து விட முடியும். எவ்வளவு பெரிய சிறுவர்கள், எப்படிப்பட்டவெல்லாம் எந்தெந்த வேலைகள் எல்லாம் ஈடுபடக்கூடியவர்கள், எந்தெந்த வேலைகள் எல்லாம் ஈடுபடக்கூடியவர்கள், எப்படி கடினமான உழைப்பாளிகள், கடினமான உழைப்பாளிகள், எவ்வளவு பெரிய பணிகள் நிறைந்தவர்கள் எல்லாம் இந்த நோன்பை எவ்வளவு அற்புதமான முறையிலே நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு கடுமையான பணிகளுக்கு இடையில், கடுமையான பணி சுமைகளுக்கு இடையில் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நோன்பு நோற்று வரிசையாக அந்த கடமைகளும் சரிவர செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இந்த நோன்பிலே தக்வா, இறையச்சம், இன்னும் சொல்ல போனால் ரஹ்மத், அல்லாஹுடைய அருட்கொடை, அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹுடைய நரக நெருப்பினுடைய விடுதலை எல்லாம் இந்த நோன்பிலே இருக்கிறது. அதனால்தான் நோன்புக்கு என்று ஸ்பெஷல் மரியாதை, நோன்புக்கு என்று ஸ்பெஷலான ஒரு அமல், நோன்புக்கு என்று ஸ்பெஷலான ஒரு கூலி. அல்லாஹ் நானே கூலியாக இருக்கிறேன், நானே கூலியை நேரடியாக தருகிறேன் என்று, கணக்கென்று தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நாம் பார்க்கிறோம், எவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே, மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரம் நரகத்திற்கும் அவருக்கும் தூரமாக்கி விடுவானாம். அல்லாஹுடைய பாதை என்பது ஹதீஸ் ஷரீஃபில் வரக்கூடிய முதலாவது செய்தி. அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக, யுத்தம் செய்வதற்காக, மார்க்கத்தை பரப்புவதற்காக சென்ற அந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டதுதான் முதன்மையான செய்தி. ஆனாலும் கூட நாம் எந்த விதமான தியாகங்களையும் செய்து இந்த அமலை, இந்த நோன்பை நோற்போமானால் அல்லாஹ் நற்கூலி வையுங்கள், நீயத் வையுங்கள், அல்லாஹ் தஆலா அந்த கூலியை நமக்கும் கொடுப்பான்.
நாம் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில இதை செய்கிறேன், இந்த நோன்பை நான் நோக்கிறேன். பணி சுமைகள், வேலைகள் எல்லா விதமும் இருந்து, சில நோய்களும் எனக்கு இருந்து, சில கஷ்டங்களும் எனக்கு இருந்து, சில பிரயாணங்களும் இருந்து அந்த நோன்பை நான் நோன்பு நோக்கிறேன் சொன்னா இது அல்லாஹ்வுடைய பாதையாகும். இது அல்லாஹ்வுடைய நோன்புடைய நோன்பாக இருக்கும். எனவே நமக்கும் நரகத்திற்கு ஒரு நாள் நோன்பிற்கு 70 ஆண்டுகள் நமக்கும் நரகத்திற்கு முன்னாடி இடைவெளி ஏற்படுகிறது சொன்னால் 30 நாட்கள் நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் மிகப்பெரிய இடைவெளியை நரகத்திற்கும் நமக்கும் ஆக்கிக் கொள்ளலாம். அதனால் அதற்கு செய்யக்கூடிய அமல்களும் இன்னும் நம்மையே நரகத்தையும் தூரமாக்கி நமக்கு சொர்க்கவாதிகளுடைய அந்தஸ்தை தந்துவிடும் என்பதை கூறி இந்த ஜுமாவை உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.